ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இனியா மேரி வீடு சேனலில் சேமியாவை வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 சின்ன ஸ்பூன், நான் சின்ன ஸ்பூன் போட்டிருக்கேன்னா 2 ஸ்பூன், நீங்கள் பெரிய ஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு சேமியாவை அதில் வறுத்து எடுத்துக்கணும். சேமியா ரொம்ப திக்கான சேமியாவாக இருக்கும் பாருங்கள், அது எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரணமான சேமியா ரொம்ப மெல்லிசாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி திக்காக இருக்கிற சேமியாவை எடுத்துக்கோங்க. அதை நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க, கலர் மாறாமல் சேமியாவை நல்லா வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அது ஆறட்டும். சேமியாவே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா அடிக்கடி எனக்கு சேமியா பிரியாணி செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் அதை கொட்டி ஆற வச்சுக்கோங்க. கலர் மாறிடக்கூடாது. கலர் மாறினா நமக்கு நல்லாவே இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். அதனால் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. வறுபட்டுறட்டும், அப்போ தான் நமக்கு மணமாக இருக்கும். நல்ல நெய்யில் வேறு வறுக்கமா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நாலா பக்கமும் நம்ம ஊற்றிருக்கிற நெய் அந்த சேமியாவில் படுற அளவுக்கு நல்லா நாலா பக்கமும் கிண்டி அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், அந்த ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், கடலை எண்ணெய், பாமாயில், எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ பாமாயில் ஊற்றிருக்கேன். பாமாயில் ஊற்றி அது கொஞ்சம் சூடாகட்டும். அந்த நெய் உருகினாலே எண்ணெய் சூடு ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த நெய் ஊற்றுறதுல இது ஒரு வசதி தெரியுமா? நெய் உருகிட்டு அப்படின்னாலே நமக்கு எண்ணெய் சூடாகிட்டுன்னு அர்த்தம். இப்போ நெய் உருகிடுச்சு. இதில் நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். என்னெல்லாம் போடலான்னா, பெருஞ்சீரகம், 2 துண்டு பட்டை, 2 அன்னாச்சி பூவில் 2 எதழ், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இதையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணுறத விட நம்ம பிரியாணிக்கெலாம் நீளமாக தானே கட் பண்ணுவோம், நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்கு வேணால் நம்ம உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும், உப்பு போடணும். அப்படி உப்பு போட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை பிறகு ஒரு தடவை உப்பு போட்டால் நமக்கு குழப்பம். சிலர் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சி உப்பு போடுவாங்க. எனக்கு மறந்துடும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, மொத்தமாக தான் நான் உப்பு போடுவேன். எந்த சமையல் பண்ணாலுமே முதல்ல போட்டாலும் மொத்தமாக போடுவேன், இல்லைன்னா கடைசியில் மொத்தமாக போடுவேன், அவ்வளோதான். அதில் அப்புறம் வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளி, அதையும் சேர்த்து வதக்குங்க. இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்கினா தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டே. பிரியாணிக்கு நம்ம தாராளமாக வெங்காயம் போடலாம், தக்காளியும் போடலாம். அது நல்லா வதங்கிட்டுனாலே நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக கிடச்சிரும். அது மாதிரி எண்ணெயிலே இஞ்சி பூண்டு விழுது போடாதீங்க. போட்டிங்கன்னா அது பாதி சட்டியில் தான் ஒட்டிக்கிடுமே தவிர அந்த ஃப்ளேவர் நம்மளோட சமையலில் இறங்காது. அதனால் தக்காளி வெங்காயமும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது வதங்குறதுக்கு உப்பு போடணும்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், மொத்த சமையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கணும். நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது நம்ம வெஜ்ஜில் செய்ய போகிறோம், நான்வெஜ்ஜில் செய்யலை. வெஜிடேரியனில் செய்கிறதுனால நான் சில காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு நார்மலாக என்னென்ன காய் போடுவோமோ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட என்னெல்லாம் இருந்ததுன்னா அதை மட்டும் நான் போட்டிருக்கேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, குடமிளகா, பட்டாணி, இது 4 மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்துச்சுன்னாலும் போட்டுக்கலாம், அப்புறம் காலிஃப்ளவர் இருந்தாலும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம பட்டாணி, ஊற வச்ச பட்டாணி இல்லை ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடச்சாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நான் ஊற வச்ச பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம போட்டிருக்கிற காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பட்டாணி இருக்குது பாருங்கள், அதை போட்டுக்கலாம். ஒரு கை பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கரம் மசாலாவும் வத்தப்பொடியும் கலந்து வச்சுக்கோங்க, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலாவும் வத்தப்பொடியும் கலந்து வச்சது 1 ஸ்பூன், இது போட்டுக்கலாம். இப்போ நான் செல்லம் பிரியாணி பொடி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நமக்கு வேகணும் நல்லா, அந்த நமக்கு காய் வேகணும். இது நம்ம குக்கரில் வைக்க போகிறது இல்லை,
பாத்திரத்தில் வைக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா வேகணும். வேகிறதுக்கு நம்ம அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நம்ம இதில் உப்பு எல்லாமே போட்டுட்டோம். அதனால் இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேமியாவும் போட்டு அதில் வேக வைக்கணும்ல, அதனால் தண்ணி கூட கொஞ்சமே ஊற்றிக்கோங்க. காய் வந்து அரைப்பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சேமியாவை கொட்டிடலாம். இப்போ நம்ம இது நிறைய தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும். நான் இதில் மஞ்சள் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் மஞ்சள் போட்டுக்கோங்க, சரியா? நான் மஞ்சள் போட்டேன், ஆனால் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் மஞ்சள் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருங்க. மூடியை வச்சு அது நல்லா கொதித்து இந்த காய்கள்லாம் அரைவாசி வேகணும். கால்வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம சேமியாவை போட்டுக்கலாம். நீங்கள் ஒல்லி சேமியா போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா போடுங்க. இது வந்து நான் வந்து கொஞ்சம் திக்கான சேமியா போட்டிருக்கேன். அதனால் பாதி வெந்ததுக்கப்புறம் போட்டோன்னா அந்த காயும் சேமியாவும் சேர்ந்து வெந்துடும். அதனால் நான் பாதியில் போடுறேன். இல்லை நீங்கள் அந்த நம்ம சாதாரணமாக வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள், 12 ரூபா பாக்கெட் சேமியா, 5 ஸ்டார் சேமியா, அதெல்லாம் நீங்கள் போடுறதா இருந்தால் ஃபுல்லாக காய் வெந்ததுக்கப்புறமா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டி வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சா? இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். இது எங்கள் வீட்டில் உள்ள 4 பேருக்கு உள்ள அளவு இதுதான். இது நல்லா எல்லாத்தையும் வலிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நம்ம மூடி வச்சுருக்கும் போது அந்த கொதித்து அது நல்லா வெந்துடும் எல்லாமே. நல்லா கலந்து விட்டு அதை மூடி வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். தம் போடுற மாதிரி அதை மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சேமியா பிரியாணி தயாராகிரும். இதை நீங்கள் தம் போடுற மாதிரியும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சாதாரணமாக மூடி வச்சு வேக வச்சும் எடுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுட்டு மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் எடுப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்பப்போ எடுத்து கிண்டி விடணும். ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது சேமியா தானே பார்த்தீங்களா, அதனால் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நெய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறனால அடிப்பிடிக்காதுன்னெலாம் கிடையாது, அடிப்பிடிக்க தான் செய்யும். இதை நம்ம அடிக்கடி கிண்டி விடணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி தண்ணியாக தான் இருந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த சேமியா எல்லாம் இந்த தண்ணியை உறிஞ்சிக்கும். அப்படி உறிஞ்சிட்டு அப்படின்னா சேமியா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடச்சிரும். இல்லை எனக்கு இதில் கொஞ்சம் கலர் தேவை அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ இருக்குது பாருங்கள், அதை தண்ணியில் ஊற போட்டு இந்த மாதிரி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்கும் போது அது மேலே ஊற்றி விட்டுட்டா போதும். நான் வந்து நெய் ஆல்ரெடி நிறையா ஊற்றுனதுனால ஊற்றலை. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அதை பார்த்திங்களா நல்லா உதிரியாக பொலன்னு இருக்கா? நம்மளோட சேமியா பிரியாணி தயார். இந்த சேமியா பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.